அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு சிம்பிளான பதிவு. ஆனால் இதை தெரிந்து வைத்து கொண்டால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சொன்னா சில கர்மாக்களை போக்கக்கூடிய சக்தி, சில பிறப்பின் ரகசியத்தை தெரிந்து கொண்டீர்கள். சில பிறப்பின் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிடும். அப்ப பிறப்பின் ரகசியத்தை நீங்கள் தெரியாமல் இருந்தீர்கள் என்று சொன்னால், எல்லா மனிதனுமே என்ன சொல்லலாம்னா இறைவனால் படைக்கப்பட்டவன். இறைவன் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம எந்த தெய்வத்தை இன்னைக்கு வரைக்கும் நம்ம கண்ணு முன்னாடி பார்த்ததில்லை. நம்ம நம்பிக்கையோடு இருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் நம்பிக்கையோடு இருக்கிறோம். நம்ம நம்பிக்கையோட வாழ்க்கையில என்ன சொல்லலாம்னு இருக்கிறோம். நம்பிக்கையோடு இருக்கிறோம். அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு வரைக்கும் நம்மளை உயர்த்தி விட்டது. அந்த வகையில் ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திற்கு 3 குருவும் சந்திரனும் சேர்ந்திருக்க, இந்த குருவும் சந்திரனும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு இணைவு என்ன அப்படின்னா, அவர் கையில் தண்ணீர் வாங்கி குடித்தால் அது தீர்த்தமாக மாறும். லக்னத்திற்கு 3 குருவும் சந்திரனும் இணைய பெற்றவர்கள். இந்த இணைவு என்ன சொன்னா, அவர்கள் கையில் தீர்த்தம் வாங்கி குடிக்கலாம். குடித்தால் தண்ணீர் தீர்த்தமாக மாறிவிடும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. இது உண்மையா அப்படின்னா 100% உண்மை. இன்னொரு விஷயம், 3ஆம் இடத்தில் குரு இருக்கின்ற பெண்ணிடமோ ஆணிடமோ காசு வாங்கினால் அது மகாலட்சுமி யோகத்தை தரும். 3ஆம் இடத்தில் குரு இருக்க பெற்றவர், அது நேசமான குருவாக இருந்தாலும் பரவாயில்ல, நேசமான குருவாக இருந்தாலும் பரவாயில்ல, அவர்களிடம் காசு வாங்கினால் அந்த இடம் காசு பொருள் அப்படிங்கிறது என்ன சொல்லலாம்னா கண்டிப்பாக வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கடுத்து ஒரு ஜோதிட விதி, லக்னத்திற்கு 3 சுக்கிரன் இருந்தால் அது மகாலட்சுமி யோகம் தான். லக்னத்துக்கு 3 சுக்கிரன் இருந்தால் அது மகாலட்சுமி யோகம். அவர்களிடம் காசு வாங்கினால் கண்டிப்பாக என்ன சொன்னா செல்வ வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன சூத்திரங்களை நீங்கள் பயன்படுத்தணும். சின்ன சின்ன சூத்திரங்களை பயன்படுத்தணும். அப்ப அந்த சின்ன சின்ன சூத்திரங்களை பயன்படுத்தி வருகின்ற ஜாதகம் பார்க்கின்ற வருகின்றவர்களே அவர்களுடைய உண்மையான சொரூபங்களை நம்ம சொல்லும் போது அவர்களுக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி இருக்கும். நேற்று ஒரு ஜாதகம் பார்க்குறேன், ஜாதகத்தில் சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கு. அப்போ அது போர்வெல் யோகம் உடையது. அப்ப இந்த குழந்தை இருக்கின்ற வீட்டில் தண்ணீர் கஷ்டம் வராது. இந்த குழந்தை இருக்கிற வீட்டில் தண்ணீர் கஷ்டம் வராதியா, சரி சந்தோஷம். அதுக்கடுத்து எங்கேயாச்சும் ஒரு தோட்டத்தில் வீட்டத்தில் என்ன சொன்னான்னா போர் போட போகும்போது இந்த குழந்தை கொஞ்சம் சுத்தி பார்க்க விட்டு எங்கே போர் போடலான்னு சொல்லு அப்படின்னா அந்த குழந்தை காட்டுகின்ற இடத்தில் தண்ணி போர் போட்டீர்கள் என்று சொன்னால் வற்றாத தண்ணீர் இருக்குமையா அப்படின்னு சொல்லுவோம். அந்த தாபந்தாய்க்கு அவ்வளவு தூரத்துக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் கிரகத்தோடைய அமைவு உட்கார்ந்திருக்கின்ற இடத்தில் என்ன சொல்லலாம்னா நீங்கள் என்ன சொல்லலாம்னா தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயங்களை நீங்கள் சொல்லும் போது பிளஸ் எடுத்து தாராளமாக சொல்லலாம். அப்ப லக்கண எந்த இடத்துல என்ன சுக்கிரன் சந்திரன் இணைவு போர்வெல் யோகம் உடையது, அந்த நபர் இருக்கின்ற வீட்டில் தண்ணீர் கஷ்டம் இருக்காது, அந்த நபர் காட்டுகின்ற இடத்தில் தண்ணீர் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி இது நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஓகேவா? அதற்கு அடுத்து என்ன சொல்லலாம்னா, எப்பயுமே என்ன சொல்லலாம்னா ஒரு ஜாதகத்தில் என்ன சொல்லலாம்னா லக்னத்தில் சந்திரன், லக்னாதிபதியோடு சந்திரன் இருந்தா கவனமா இருக்கணும். லக்னத்தில் சந்திரன், லக்னாதிபதியோடு சந்திரன் அப்படிங்கிறதுக்கு என்ன மைனஸ் பாயிண்ட், அது பிளஸ் பாயிண்ட் கிடையாது. வருகிறோம் போகிறோம்லாம் என்ன சொன்னா மேல அப்படி என்ன சொன்னா இடிச்சிட்டு போவோம். வருகிறோம் போவோம்லாம் லேசா அப்படி இடிச்சிட்டு சாரிங்க.
பெண்ணாக இருந்தால் கேட்கவே வேண்டாம். அவர்கள் எல்லாம் அது அவர்களுடைய விதியின் கர்ம வினை, ஒரு விதியின் கர்ம வினை. அந்த விதியின் கர்ம வினையை தெரிந்து கொண்டு என்ன சொன்னாங்க, நம்ம வந்து என்ன சொன்ன, ஒரு பப்ளிக்ல போகும்போது அசால்ட்டாக இருக்கக்கூடாது, அசால்ட்டாக இருக்கடா. அப்ப லக்னத்தில் சந்திரன், லக்னாதிபதியோடு சந்திரன் இருந்தால் வருகிறவன் போகிறவன் எல்லாம் மேலே வந்து விழுவான். பெண்ணாக இருந்தால் கேட்கவே வேண்டாம் அப்படின்னு வந்து என்ன சொன்னா வந்து சாஸ்திரத்துல சொல்லி வச்சிருக்காங்க. அப்ப நம்ம வந்து அதை வந்து எப்பயுமே புரிந்து வைத்து கொண்டோம் என்று சொன்னால், புரிந்து வைத்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் ஒரு ஜாக்கிரதை உணர்வை வந்து நம்ம ஏற்படுத்தி கொள்ளலாம். ஒரு ஜாக்கிரதை உணர்வை ஏற்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக எந்தவித பாதிப்பு தன்மைகள் வராம அவன் சொன்ன மாதிரி நமக்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தால் என்று சொன்னால் அதை போய் வந்து நம்ம வந்து நின்று பார்ப்போமே அப்படின்னு இருக்கக்கூடாது. அதே களவும் கற்று அதை தெரிஞ்சு வச்சு அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குதா, அப்போ கரெக்டு, நம்ம வந்து கவனமா இருக்கணும் அப்படின்ட்டு. அதே சமயத்தில் எப்ப லக்னத்துக்கு 12 வந்து சந்திரன் இருந்தாலும், லக்னத்துக்கு 12 சந்திரன் இருந்தாலும், மீனத்தில் சந்திரன் இருந்தாலும் அவர்களுக்கு நாம் ஒரு தவறு செய்கிறோம், அந்த தவறை தெரிந்தே செய்து கொண்டிருப்பார். அந்த தவறை தெரிஞ்சே செய்வாங்க. ஆமா, தவறுன்னு தெரிஞ்சது என்ன செய்ய, என்னுடைய கால சூழ்நிலை வந்து நான் வந்து இப்படி போய் வந்து இந்த தவறை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓப்பனாவே சொல்லுவாங்க. அப்ப லக்னத்துக்கு 12 சந்திரன் இருந்தாலும் மீனத்தில் சந்திரன் இருந்தாலும் அவர்கள் வந்து ஒரு தெரிந்தே ஒரு தவறை வந்து என்ன சொல்லலாம்னா வந்து செய்வார்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அந்த இதை வந்து கவனத்தில் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னா அந்த மாதிரி இருந்தது என்று சொன்னால் கவனமாக இருங்கள். அதாவது விதி ஒன்றை சொல்லலாம், ஆனால் மதி என்பதை வந்து நம்ம என்ன செய்யணும், நம்ம தானே செயல்படுத்துறது, நம்ம தானே செயல்படுத்துறது. அப்ப இல்லை இருக்குது அப்படித்தான் செயல்படுத்துவேன் போனீங்கன்னா புண்ணாய் போயிடும், புண்ணாய் போயிடும். அது ஒரு விதத்தின் கர்ம வினை. அந்த கர்ம வினையை வந்து என்ன சொன்னா நீங்கள் மாற்றுவதற்கு முயற்சி பண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் இதை வந்து என்ன சொல்லணும் நம்ம சொல்லுகின்றோமே தவிர வேறு ஒன்றுக்காகவும் இல்லை. அதனால் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன சொல்லனா எந்தவித பாதிப்பு தன்மை இல்லாமல் வந்து என்ன சொல்லலாம் வாழ்ந்து கொள்ளலாம் என்பது ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள சிறு சிறு ரகசியங்கள். பரிசித்து பாருங்கள், கண்டிப்பாக வந்து வெற்றி பெறுங்கள். இதெல்லாம் வந்து என்ன சொன்னா ஜோதிடத்தில் வந்து நம்ம குறிச்சு வச்சுக்கிடணும். குறிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன சொன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.